வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனி நமக்கு வீட்டு தோட்டம் போடுறதுக்கான சீசன் ஆரம்பிக்க போகுது. இதுக்கு நிறைய பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. அந்த பொருட்கள்லாம் என்னென்ன நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நிறைய மெட்டீரியல் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியறதில்ல, அதனால் இதை ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது வீட்டு தோட்டத்துக்கு தேவையான விதைகள் முதல்ல நம்மக்கிட்ட நாட்டு விதைகள் இருக்குது. எல்லா வகையான விதைகளும் இருக்குது. நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. அதுபோல் இப்போ அவரையிலேயே ஒரு 2-3 வெரைட்டி, அது மாதிரி வெண்டையில் 2-3 வெரைட்டி, கத்தரியில் ஒரு 4-5 வெரைட்டி, அந்த மாதிரியான வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா க்ரோ பேக்ஸ், நல்ல தரமான க்ரோ பேக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா சைஸ்லையும் இருக்குது. கீரை போடுற பேக்லேருந்து ஹேங்கிங் போட்டிலேருந்து எல்லாமே நம்ம க்ரோ பேக்கில் தயார் பண்ணி கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் சொன்னாலும் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி க்ரோ பேக்லேயும் நம்மக்கிட்ட தேவையானது இருக்குது. அதுபோல் சீடிங் ட்ரேவும் இருக்குது. தேவையானது நீங்கள் விதைகள் வீணாகாமல் இருக்கிறதுக்கு சீடிங் ட்ரேயில் போட்டு எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி சீடிங் ட்ரேவும் இருக்குது. இது பாருங்கள், க்ரீன் ஷேடு. இது யூவி ஸ்டெபிளைஸ்டு க்ரீன் ஷேடு. நிறைய பேர் நமக்கு தெரியறதில்ல யூவி தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது. சாதாரணமான இது போடும்போது ஒரு 6 மாதங்கிலேயே அது கிழிஞ்சு போயிடுது. நல்லா இழுத்து கட்டாத பட்சத்தில் வெயிலினுடைய தாக்கத்தில் அந்த க்ரீன் ஷேடு கிளியறக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி யூவி ஸ்டெபிளைஸ்டு வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்கும். அதே போல் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது அவ்வளோ வெயிட் இருக்கிறது இல்லை. நம்ம சாதாரணமான க்ரீன் ஷேடு போல் இது வெயிட்டு கிடையாது. நல்ல உழைக்கவும் செய்யுது. இது நான் இப்போது நான் மாடியில் போட்டிருந்தது மாற்றி ஒரு 3 மாதம் ஆகுது. நல்லா இருக்குது. அந்த வெயிலும் பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கமும் குறைவாக தான் தெரியுது. இது 75% க்ரீன் ஷேடு. என்ன பர்சன்டேஜ் வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தா போல் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மண்புழு உரம். மண்புழு உரம் பொதுவாக கொரியரில் நம்ம வாங்குறத என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம பல்காக எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைவான விலையில் தான் கொடுக்குறோம். 1 கிலோ 2 கிலோ வாங்குறவங்களுக்கு தான் 20 ருபீஸ் வரும். அதுக்கு அதிகமாக 25 கிலோலாம் எடுக்கும்போது நம்ம கொரியர் காஸ்ட் ரொம்ப அதிகம் வந்துடும். அதனால் டிரான்ஸ்போர்ட்டில் வாங்குறவங்களுக்கு நம்ம அது கொடுத்துட்ருக்கோம். அதோடு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது கொடி ஏற்றி விடுறதுக்கான இந்த கிளைம்பர் மெட்டீரியல். இது 6 அடி அகலம், நீளம் எவ்வளோ வேணுமோ நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் யூவி ஸ்டெபிளைஸ்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூவி ஸ்டெபிளைஸ்டு அப்படிங்கும்போது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி கயிறு பண்ணி விற்கிறாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்காது. மேலே இப்போ நீங்கள் போட்டோன்னே அந்த கொடி வகையில் நல்லா பரவும்போது அப்படியே இது தூளாய் கீழே விழுகும். இது அந்த மாதிரி ஆகாது. உங்களுக்கு கொடி வகைகள் போடுறவங்க இதில் அழகாக ஏற்றி விட்டுடலாம். அதுவே ஏறிக்கும். கொடி பக்கத்துலேயே நீங்கள் இதை போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் போட்டு மேலே ஏற்றிருக்கேன். கொடி வகைகள் அருமையாக ஏறிட்டுருக்கு. நமக்கு இதை கொடி எடுத்து விடணும், அதுக்கு பந்தல் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சிரமமும் இல்லை. அதுவே தானாக ஏறிக்கும். நம்ம இந்த கொடி வகை பக்கத்தில் இந்த மெட்டீரியலை நம்ம போட்டோம்னா போதும், ரொம்ப அழகாக ஏறிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர். நம்மக்கிட்ட இருக்க பயோ ஃபெர்டிலைசரோட ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் வெளியில் வாங்குகிற பயோ ஃபெர்டிலைசர் அசோஸ்பைரிலம், பாஸ்போ பூஸ்ட்டு, சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி பேக்கிங் தான் நீங்கள் வாங்கணும். ஒவ்வொரு பேக்கிங்கும் 1/2 கிலோ 1 கிலோ வாங்கணும். அப்போ உங்களுக்கு காஸ்ட் பயங்கரமாக வரும். இதில் நம்ம எல்லாமே கலந்துருக்கோம். 4மே மிக்ஸ் பண்ணி, இது ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு கொடுத்த ஐடியா. 4மே நான் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். 1/4 கிலோ 50 ரூபா வருது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக வாங்கி எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் சிரமப்படுறதுக்கு இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கு. அதுபோல் கட்டர், நம்ம செடிகளை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பூச்செடிகளை காஞ்சதுன்னா கட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே கட்டரும் இருக்குது. அதுபோல் ஸ்ப்ரேயர், அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஸ்ப்ரேயரும் இருக்குது. இதனுடைய விலைகள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவ்வளோ விலைகளையும் நான் வீடியோவில் போட முடியாதுங்கிறதுனால அதோட ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விலைகள் மாறலாம். சிலது விலை ஏறலாம், சிலது விலை இறங்கலாம். அதனால் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் ஃபுல்லாக எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கீழே நீங்கள் பார்த்து எல்லா விலையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுபோல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர். இது தரையில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, தரையில் தோட்டம் போட்டிருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன்.
நல்லா அந்த வீடியோவும் நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். இதை வந்து நல்லா நீங்கள் சும்மா சாதாரணமாக மாட்டி விட்டிங்கனாவே போதும். மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக ஒரு 8 அடிக்கு நல்லா ஃபுல்லாக சுற்றியும் ரவுண்டாக தண்ணி பாய்ச்சுது. அதனால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. செடிங்கள் எல்லாமே நல்லா பசுமையாக வரக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நான் இன்னும் உபயோகப்படுத்தி பார்க்கல. அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. தரை தோட்டம் வச்சுருக்கவங்க தண்ணி குறைவாக செலவு பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு. நிறைய பேர் வந்து தரமான வேப்ப முன்னாக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் வேப்ப முன்னாக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதனுடைய விலைகள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது பூச்சி விரட்டி, நல்ல தரமான புங்க எண்ணெயும் வேப்ப எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிற பூச்சி விரட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பயோ லிக்விட். நம்ம ரோஜா செடிகளுக்கெலாம் சொன்னோம் இல்லைங்களா, இது காய்கறி செடிகளுக்கும் உபயோகப்படுத்தலாம். ரோஜா செடிக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்குது. நான் இது போட்டு தழைஞ்ச ரோஜா செடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பயோ லிக்விடும் இருக்குது. இது மீன் அமிலமும் இருக்குது. நம்மளுடைய மீன் அமிலம் ரொம்ப குறைவான அமௌண்ட்டு உபயோகப்படுத்துனீங்கன்னா போதும். அந்த மாதிரி மத்தி மீன் வாங்கி அதில் நம்ம போடுறோம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 mlலேருந்து 10 mlக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை நான் வந்து அதை வடிக்கும் போது நிறைய மீதி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டேன். அதை ஊற்றுனதில் நிறைய செடிகள் வந்து எனக்கு கரிஞ்சு போய் மறுபடியும் தான் எல்லாமே தழைஞ்சு வரக்க ஆரம்பிச்சிது. அதனால் நானே அந்த தப்பு பண்ணினேன். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். 1 லிட்டர் தண்ணிக்கே 5 mlலேருந்து 10 mlக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா போதும். ரிசல்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் இது ஆகாசகருடன் கிழங்கு எப்படி அழகாக துளிர் விட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள். இதுவும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது ரெகுலராக நம்மக்கிட்ட இனிமேல் அவைலபிளில் இருக்கும். இந்த ஆகாசகருடன் கிழங்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் டூல்ஸ் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள். நம்ம க்ரோ பேக்ஸில் அப்பப்போ மண் வந்து இறுக்கமாயிடும். அந்த மண்ணை வந்து கிளறி விடுறதுக்கு இதை வச்சுட்டோம்னா வேர் அந்து போகாமல் லேசாக மண்ணை வந்து இப்படி கிளறி விட்டுடலாம். அதுபோல் மண் நீங்கள் கலக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புடி வந்து மரப்புடி போட்டிருக்கு. நானே வந்து ஆன்லைனில் 2-3 பேர்த்திட்ட வாங்கி சர்ச் பண்ணேன். இந்த புடி வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிருந்தது. அது டக்குன்னு கலண்டு வந்துருச்சு இந்த பிளாஸ்டிக் புடி. ஆனால் இது வந்து நான் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாங்கி. ஏன்னா முதல்ல நம்ம வந்து எதையாக இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம். அதுபோல் இதுவும் பாருங்கள். இது வந்து மண் உங்களுக்கு கலக்கிறதுக்கு, மண் அள்ளி பேக்கில் போடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த டூல்ஸ் யூஸ் ஆகும். இதுவும் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளவர் சீட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் வெரைட்டி தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஜூன் எண்டில் கிட்டத்தட்ட 30 வெரைட்டி ஃப்ளார்ஸ் வந்துடும். அது சீசனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஃப்ளார்ஸாக இருக்குது. கலர் ஃப்ளார்ஸு அதுவும் இனி வந்துடும். இது போன் மீல். நம்ம செடிகளுக்கு உபயோகப்படுத்தும் போது ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் போட்டு மண்கலவை போட்டோம்னா போதும். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த போன் மீல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வாட்டரிங் கேன் இது பாருங்கள். 5 லிட்டர் வாட்டரிங் கேன் ரொம்ப அருமையாக யூஸ் ஆகுது. குட்டியாக தோட்டம் போடுறவங்க எல்லாருக்குமே இந்த வாட்டரிங் கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பிளாஸ்டிக்கில் தான் வாட்டரிங் கேனோட இந்த பார்ட் இருக்கும். இது வந்து செம்பில் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லா சீக்கிரமாக போகிறதில்ல, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த வாட்டரிங் கேனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிலையும் நான் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் ஆகலை. ஏன்னா வெயிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு 15 நாளில் அப்படியே கேன் வந்து உடஞ்சி போயிடும். ஆனால் இதனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளவுஸ். நிறைய மண்ணில் வேலை செய்யும்போது அலர்ஜி இருக்கும் நிறைய பேருக்கு. அவங்க வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணி தோட்டம் போடும்போது அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நகத்துக்குள்ளெல்லாம் அழுக்கு போகாது. அதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. அதனால் குழந்தைங்கள வந்து தோட்ட வேலையிலலாம் ஈடுபடுத்தும் போது க்ளவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்ச எல்லா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா செடி வகைகள் நம்ம இனி ரெகுலராக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். செடி வகைகளில் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி ஒரு ஒன் மந்தில் வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெரைட்டியான செடி வகையாக இருந்தது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கொடுக்கணும். இல்லை எங்ககிட்ட இருக்கிறதா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் உடனே கொடுத்துட முடியும். அதனால் உங்களுக்கு வெரைட்டிஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு வாங்கி தரலாம். அதுபோல் பூச்செடிகள், இனி நிறைய பூச்செடிகள், நிறைய பேர் குத்துச்செடிகள் நிறைய கேட்குறீங்க. மல்லி, முல்லை, ஜாதி மல்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். அதோட மூலிகை செடிகளும் நிறைய கொண்டு வர ஐடியாவில் இருக்கும்.
நீங்கள் தேவைப்படுறவங்க எங்ககிட்ட வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட வாங்கும்போது கொரியர் காஸ்ட்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். இனி 5 செடிகள் தான் நம்ம வாங்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செடிகள் நீங்கள் வாங்கும்போது எங்களால் கொரியர் காஸ்ட்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்க முடியும். 1-2 செடிகள் அப்படிங்கும்போது அதோட உங்களுக்கு செடிகள் வரும்போது பாதுகாப்பாக வரும். 5 செடிகள் அப்படிங்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் காஞ்சிராது. 1-2 செடிகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு காஞ்சு போயிடும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கூட உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கிக்கலாம். எங்ககிட்ட இருக்க எல்லா செடிகளுமே யூஸ்ஃபுல்லானது தான் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், வாங்கிட்டுருக்கிறீங்க நிறைய பேர். அதனால் யூஸ்ஃபுல்லானது மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். அதனால் 5 செடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் போக போக விலை வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஹோல்சேலாக வாங்கினோம்னா தான் விலை குறைவாக கொடுக்க முடியும். அதனால் ஏன்னா சிலர் வந்து நாங்கள் செடியில் விலை வச்சுட்டு உங்களுக்கு கொரியர் காஸ்ட் ஃப்ரீ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. செடிகளுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் விலை வரும். ரெகுலராக வாங்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், நர்சரி போய் வாங்குறவங்களுக்கும் தெரியும். ஒரு செடி ஒரு 2 இன்ச் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த விலை தான் இருக்கும். அது 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். அதே செடி உங்களுக்கு ஓரளவுக்கு உயரமாக இருந்தது அப்படின்னா 2 அடி 3 அடி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும். இதுபோல் ரோஜா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு கிடைக்கிற செடியும் இருக்குது, 500 ரூபாய்க்கு கிடைக்கிற செடியும் இருக்குது. அதனால் செடிகளுடைய தரத்துக்கு தகுந்த விலை தான் இருக்கும். எப்பயுமே எங்கேயுமே தரத்துக்கு தகுந்த விலை தான் இருக்கும். இந்த செடிகள் விற்பனையிலையும் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதுபோல் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.